அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். யாரோ தனக்கு பின்னால் மிக விரைவாக நடந்த தப்படி ஓசையை கேட்டு திவ்யாவுக்குள் அதிர்வு நிகழ்ந்தது. இடுப்பில் குழந்தையும் வலக்கையில் பெரிய பையும் தோளில் தொங்கும் கைப்பையுமாக நடந்து கொண்டிருந்தவளின் மனம் அந்த ஒரு சில கணங்களுக்குள் என்னென்னவோ நினைத்து முடித்துவிட்டது. எவனோ வழிப்பறிக்காரன் தான் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருப்பகுதியில் தன் கைப்பையை பறிப்பதற்கோ அல்லது கழுத்து சங்கிலியை பறிப்பதற்கோ விரைந்து தன்னை தொடர்கிறான் என்பதாக அவள் எண்ணி கன பொழுதுக்குள் வேர்த்து விறுவிறுத்து போனாள். நிமிடத்துக்கும் குறைவான நேரத்துக்குள் இப்படியும் வேர்க்க தொடங்குமா என்று வியப்பில் ஆழ்ந்தாள். வியப்பை காட்டிலும் மனதில் கிளர்ந்த திகிலே அதிகமாக இருந்தது. தோளில் தொங்கிக் கொண்டிருந்த தோல்பையை பக்கவாட்டில் உடலோடு அழுத்திய வண்ணம் அவள் தனது திகிலை மறைத்து கொள்ள முடியாத முக தோற்றத்துடன் திரும்பி பார்த்தபோது அவளை அவசர நடையில் தொடர்ந்து கொண்டிருந்த காலடியோசை நின்றிருந்தது. காரணம், அவளை பின்பற்றி வந்து கொண்டிருந்தவன் அவளை நெருங்கிவிட்டான். திரும்பியவளுக்கு இதயமே நின்றுவிடும் போல் ஆயிற்று. காமமும் அசட்டுத்தனமும் வழிந்து கொண்டிருந்த முகத்தோடு அவளை விழுங்கி விடுவான் போன்று பார்த்தவாறு ரகு நின்று கொண்டிருந்தான். என்ன திவ்யா, சௌக்கியமா என்றான். குரலில் ஒரு தயக்கம் வெளிப்படையாய் தெரிந்தது. அதனை கவனித்ததும் திவ்யாவுக்குள் கொஞ்சம் துணிச்சல் உண்டாயிற்று. ஓ, சௌக்கியம்தான். சௌக்கியத்துக்கெல்லாம் என்ன குறைச்சல் என்று கடுமை தெரிக்கும் குரலில் பதிலெடுத்துவிட்டு அவள் நடக்கத் தொடங்கினாள். அந்த பையை இப்படி குடை, உன் வீடு வரைக்கும் எடுத்துட்டு வர்றேன் என்று கை நீட்டிய அவனை அவள் அருவருப்புடன் நோக்கினாள். இவனுக்கு வெட்கம் என்ற உணர்ச்சியே கிடையாதோ? இவன் என்னோடு என் வீட்டுக்கு வருவதை நான் விரும்புகிறேனா அல்லது வெறுக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்ள கூட முடியாமல் உன் வீடு வரைக்கும் வருகிறேன் என்று சொல்லும் இவனை எதோடு ஒப்பிடுவது? மானங்கெட்டவன். எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் என்னை வழிமறிக்கிறது போல் தடுத்து நிறுத்தி நானும் உன் வீடு வரை வருகிறேன் என்று ஒருவன், அதிலும் இவன் சொல்லுவான்? சில மனிதர்கள் எவ்வளவு மானங்கெட்டத்தனமாக நடந்து கொள்ளுகிறார்கள். அவன் அந்த கேள்வியை கேட்டு முடித்த கன பொழுதுக்குள் திவ்யா இப்படியெல்லாம் எண்ணிவிட்டாள். திவ்யா, ஒண்ணுமே சொல்லாம நடக்க ஆரம்பிச்சிட்ட என்று அவன் வெட்கமற்ற குரலில் வினவியதும் அவன் முகத்தில் காரி உமிழ வேண்டும் போல் அவளுள் மூண்டது. பாடுபட்டு அதை அடக்கிவிட்டு, என்ன இருக்கு சொல்றதுக்கு? தயவு செய்து என் பின்னால் வராதீங்க, போங்க என்று மெதுவான ஆனால் கண்டிப்பு நிறைந்த குரலில் அறிவித்துவிட்டு அவள் விரைவாக நடக்கத் தொடங்கினாள். இடுப்பில் குழந்தையும் கையிலும் தோளிலும் பையையும் சுமந்து கொண்டிருந்த நிலையில் அவளுக்கு மூச்சு வாங்கியது. அந்த பையை இப்படி கொடேன் திவ்யா, இந்த சின்ன உதவியை நான் உனக்கு செய்யக்கூடாதா? அவள் பதிலுக்கு காத்திராமல் அவன் உரிமை காட்டி அவள் கையில் இருந்த பையை பிடுங்க பார்த்தான். திவ்யா தன் வலிமை முழுவதையும் ஒன்று திரட்டி அதை அவன் பிடுங்க இயலாதபடி பார்த்து கொண்டாள். அன்று தன் வயிற்றில் சுமையை ஏற்றிய இந்த அயோக்கியன் இன்று தன் கைப்பையை வாங்கி கொண்டு சுமப்பதன் மூலம் தனது பாரத்தை குறைக்க முன்வரும் வெக்கங்கெட்ட தனத்தை எண்ணி பார்த்து அவள் சினத்தை காட்டிலும் அருவருப்பை அதிகம் அடைந்தாள். விடுங்க விடுங்க, நடுத்தருவில் இதென்ன வேலை என்று விடுவிடுப்பாய் கூறிவிட்டு அவள் மிக விரைவாக நடந்தாள். விரைவு அதிகரித்ததால் மூச்சு வாங்கலும் அதிகரித்தது. அவன் நின்றது அவள் திரும்பி பார்க்காமலேயே புரிந்தது. சற்று பொறுத்து அவள் சற்றே தலையை திருப்பி பின்னால் கவனித்த போது அவன் போய்விட்டிருந்ததும் தெரிந்தது. அவள் தனது நடையில் விரைவை குறைத்து கொண்டாள். சில நொடிகளுக்கு பிறகு சற்று ஓரமாக நின்றாள். நடந்தபோது இருந்ததை காட்டிலும் நின்ற பிறகு மூச்சு அதிகம் வாங்கியது. நெற்றியில் துளிர்த்திருந்த வியர்வை வழிந்து மூக்கின் முனையில் குறுகுறுத்தது. இரண்டு கைகளும் பையும் குழந்தையுமாய் இருக்க வியர்வையை துடைத்து கொள்ள முடியாமல் திண்டாடினாள். கடைசியில் வேர்வை விளைவித்த குறுகுறுப்பை தாங்க மாட்டாமல் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு தோள் பையில் இருந்த கைக்குட்டையை வெளியே எடுத்து முகத்தையும் கழுத்தையும் அழுத்தமாய் துடைத்து கொண்டாள். பின்னர் மறுபடியும் குழந்தையை சுமந்து கொண்டு நடந்தாள். மூச்சு வாங்கல் நின்றுவிட்டது. ஆனாலும் நெடிய இடைவேளைக்கு பிறகு எவன் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாளோ அவனை சந்தித்த அதிர்ச்சியால் விளைந்த படபடப்பும் பதற்றமும் அடங்க மறுத்தன. அவள் மனம் கிட்டத்தட்ட ஓர் எரிமலையாய் குமுறலாயிற்று. பழைய ஞாபகங்கள் நெஞ்சில் அலைமோதத் தொடங்கின.
தெருவில் ஓடிக்கொண்டிருந்த வண்டிகளின் இரைச்சலை கடந்து அவள் மூளைக்குள் இனந்தெரியாத இரைச்சல் ஏற்பட்டது. அவளுக்குள் ஒரு அச்சம் கிளர்ந்தது. நடைபாதை நெரிசலில் கவனச்சிதறலோடு ஒழுங்காய் நடப்பது சிரமமாக இருந்தது. எதிர்பட்ட ஒரு கிழவரின் மீது மோத தெரிந்து மன்னிப்பு கேட்டு கொள்ள வேண்டியதாயிற்று. கிழவர் பொறுமை இழந்த குரலில் முணுமுணுப்பாக ஏதோ சொல்லி தன்னை திட்டியது அவள் செவிகளில் விழ கவனத்தை சிதறவிடக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் அவள் பாதையிலும் சுற்றிலும் இருந்த மனிதர்கள் மீதும் பார்வையை பதித்து கவனமாய் கால்களை எடுத்து வைத்தாள். கூடியவரை சிதறாத கவனத்துடன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று குழந்தையை இறக்கிய பிறகு கையில் இருந்த பையையும் கீழே வைத்துவிட்டு அம்மா அடி என்ற முனகளுடன் தனது அலுப்பை தணித்து கொள்ள முயன்றாள். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண், பஜாருக்கா போயிட்டு வரீங்க ஆண்டி என்ற கேள்வியுடன் குழந்தையை ஆசையாய் தூக்கி தன் சின்ன இடுப்பில் வைத்து கொண்டாள். குழந்தை அவளை பார்த்து தோழமையுடன் ஒரு சிரிப்பு சிரித்தது. வைசாலியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்துட்டு கொண்டு வரேன் ஆண்டி ப்ளீஸ் என்று சைலஜா கெஞ்சிய போது அவளால் தட்டி கழிக்க முடியவில்லை. சரி சைலு, கூட்டிட்டு போ, ஆனா அரை மணி நேரத்துல திரும்ப கொண்டு வந்து விட்டுடணும். வைஷாலிக்கு சரியா 7 மணிக்கு பால் கொடுக்கணுமா, அப்புறம் கத்தி வீட்டை 2 பண்ணிடுவா என்ன என்றவாறு வைசாலியை எடுத்து செல்ல திவ்யா அந்த பெண்ணை அனுமதித்தாள். சைலஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. குதித்து கொண்டு தன் வீட்டுக்குள் ஓடினாள். ஓடாதே சைலு, மெதுவா போ, விழுந்து வச்சியானா உனக்கும் அடிபடும் சைலுவுக்கும் அடிபடும் என்று இறைந்த குரலில் எச்சரிக்கை விடுத்தபடி திவ்யா வாசற்கதவு பூட்டை திறந்தாள். பையை எடுத்து உள்ளே கொண்டு வந்து வைத்த பிறகு கதவை ஞாபகமாய் சாத்தி தாளிட்டாள். ஏற்கனவே அவள் போட்டுவிட்டு போயிருந்த மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சாயங்கால வேளையில் வீட்டில் விளக்கு எரிய வேண்டும் என்பதற்காக அவள் வெளியே புறப்பட்ட போதே விளக்கை போட்டு வைத்திருந்தாள். வாழ்க்கை இருண்டு கிடக்கையில் வீட்டில் வெளிச்சமா என்று நினைத்து உடனே சிரித்து கொண்டாள். மின்விசிறியை சுழற்றிவிட்டு நாற்காலி ஒன்றில் சரிந்து ஆயாசத்துடன் அமர்ந்து கொண்டாள். அதுவரை அவள் மிகுந்த சிரமத்துடன் கட்டுப்படுத்தி வைத்திருந்த உணர்ச்சிகள் இப்போது கட்டவிழ்ந்து பீரிட அவள் கண்ணீர் விட்டாள். ரகுவின் சிவந்த நிறத்தை பார்த்துதான் மோசம் போன கதையை அவள் மனம் அசை போட தொடங்கிற்று. திவ்யாவுக்கு அம்மா இல்லை. அவளுக்கு 6 வயசு ஆவதற்கு முன்னதாகவே செத்து போய்விட்டிருந்தாள். அவள் அப்பா எல்லா அப்பாக்களையும் போல் தன் மகளை வளர்ப்பதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மறுமணம் புரிந்து கொண்டார். அவள் சித்தி மாதவி பொதுவாக சித்திகளுக்கு என்று உள்ள குணக்கேடுகள் அனைத்தும் கொண்டவளாக இருந்தாள். குழந்தை பருவம் முதற்கொண்டே திவ்யாவை கொடுமைப்படுத்த தொடங்கினாள். அவள் செய்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. தனக்கு ஒரு கல்யாணம் நடந்தாலாவது சித்தியிடமிருந்து விடுதலை கிடைக்குமே என்பதற்காகவே திவ்யா தன் திருமணத்தை பற்றிய கனவுகளை தன் 15வது வயதிலிருந்தே காணத் தொடங்கினாள். அவளுக்கு 18 வயது ஆனபோது அவள் அப்பா திடீரென்று தம்மை தாக்கிய இதய நோயில் சித்திக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகளையும் சித்தியையும் அவளையும் விட்டுவிட்டு இறந்து போனார். அப்பாவும் காலமாகிவிட்ட பிறகு சித்தியோடு எவ்வாறு காலந்தள்ள போகிறோம் என்ற கேள்வி திவ்யாவுக்கு மலைப்பை தந்தது. 12ஆம் வகுப்பில் தேறிய பிறகு அவள் அப்போது தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சி பள்ளியில் 2 கலைகளையும் பயின்று வந்தாள். 2லும் தேறிய பிறகு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது அவள் திட்டமாக இருந்தது. சித்தியையும் தன் அப்பாவின் 2 பிள்ளைகளையும் பராமரிக்கும் சுமை தன்மேல் விழுந்து விடுமோ என்ற அச்சம் திவ்யாவை அப்பா இறந்த அன்றே அலைக்கழிக்க தொடங்கிவிட்டது. இருப்பினும் தப்புவது எளிதில்லை. துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையுடனும் நடந்து தனக்கு பிடித்த ஒருவனோடு தன் வாழ்க்கையை பிணைத்து கொண்டு சித்தி கண்டுபிடிக்க முடியாத ஊருக்கு ஓடி போனாலொழிய தனக்கு விடுதலை என்பதே இல்லை என்பதை திவ்யா புரிந்து கொண்டிருந்தாள். அது அவ்வளவு எளிதில்லை. திடீரென்று காதலன் வரமாட்டான். முதலில் கையில் ஒரு வேலை வேண்டும். சொந்த கால்களில் நிற்கும் தகுதியை பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஒரு காதலனை தேடிக்கொள்ள முடியும். ஒருவேளை அவளுக்கு வேலை கிடைத்துவிட்டால் அவளது அலுவலகத்திலேயே அவளுக்கு ஒரு காதலன் கிடைக்கக்கூடும். அப்பா செத்துப்போன அன்றே அவள் இரவு முழுவதும் இப்படியெல்லாம் யோசித்தாள். அப்பாவின் மறைவுக்கு பிறகு சித்தியின் படுத்தல்கள் மேலும் அதிகரித்தன.
அவளுக்கு திருமணம் செய்விக்க வேண்டிய பெரும் பொறுப்பினை தன் தலைமீது கட்டிவிட்டு கணவன் போய்விட்டதை சொல்லி சொல்லி சித்தி அவளை துன்புறுத்தினாள். சொந்தமாய் புத்தக கடை வைத்து நடத்தி வந்த அவள் அப்பா விட்டு சென்ற கடன்களை கழிக்கவே சரியாய் போயிற்று. அப்போதுதான் உனக்கு ஒரு வேலை கிடைச்சா எத்தனை நல்லா இருக்கும் என்று வாய்விட்டு அவள் புலம்பி பெருமூச்சு விட்டாள். நீ என்னைய படுத்தி வச்சிருக்கிற பாட்டுக்கு உன்னையும் நீ பெத்து வச்சிருக்கிற குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று எந்த நியாயத்துல எதிர்பார்க்கிற? 16 வயசு வரையில என்னை தொட்டு அடிச்சவளாச்சே நீ, இப்பதான் அடிக்கிறதை நிப்பாட்டி இருக்க. உன்னை விட ஒசரமா வளர்ந்திருக்கிற நான் ஒருவேளை உன்னைய திருப்பி அடிப்பேன்ற பயத்தால தான் நீ என்னை அடிக்கிறதை நிப்பாட்டி இருக்கிறேன்னு தோணுது. எப்படினாலும் உன்கிட்ட வாங்கின அடிகளும் வசவுகளும் தான் எனக்கு மிச்சம். ஒரு நாள் கூட தப்பி தவறி கூட அன்பான பேச்சு பேசினதில்லை நீ. இந்த லட்சணத்துல உன் குடும்ப பாரத்தை நான் ஏத்து நடத்தணுமா? அது ஒன்றும் ஏன் பொறுப்பு இல்லை. அன்பு காட்டாத உனக்கு நான் சோறு போடணுன்ற கட்டாயம் எனக்கு இல்லை. இப்படியெல்லாம் அவள் மனசுக்குள் சித்திக்கு பதில் சொன்னாள். அப்படியே எனக்கு ஒரு வேலை கிடைத்து அவர்களை தான் பராமரிக்கவும் தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு சித்தி ஒருபோதும் தனக்கு திருமணம் செய்வது குறித்து கனவு கூட காண மாட்டாள் என்றும் அப்போது திவ்யா நினைத்து கொண்டாள். சோற்றுக்கும் சுயநலத்துக்கும் முன்னால் கடமை உணர்வுகள் அடிபட்டு போகும் என்பது அந்த சின்ன வயதிலேயே அவளுக்கு தெரிந்திருந்தது. தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சியில் கடைசி மாத பணத்தை கட்டிய பிறகுதான் அவள் அப்பா உயிர் நீத்தார். அதிலும் அவளுக்கு ஒரு சௌகரியம் ஏற்பட்டிருந்தது. 1 மாதம் பாக்கி இருந்திருப்பின் சித்தி பணம் கொடுத்திருப்பாளோ என்னவோ. அப்பாவின் காரியங்கள் முடிந்த பிறகு அவள் பயிற்சி பள்ளிக்கு போகத் தொடங்கினாள். தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் இயல்புள்ள திவ்யாவை சனியன் பிடித்தது அவள் அப்பா இறந்த பிறகு அவள் பள்ளிக்கு சென்ற அந்த முதல் நாளில்தான். தட்டச்சு செய்து கொண்டிருந்த அவள் பின்னால் தொண்டையை யாரோ கனைத்த சத்தம் கேட்டு திரும்பினாள். பின்னால் ரகு நின்று கொண்டிருந்தான். ரகு அவள் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து கொஞ்ச நாட்கள் கழித்துதான் அதில் ஒரு மாணவனாய் சேர்ந்திருந்தான். அங்கு சேருவதற்கு முன்னால் வேறொரு பள்ளியில் பயின்று வந்ததாகவும் அந்த பள்ளியை மூடிவிட்டதால் இதில் சேர்ந்து தொடர்வதாகவும் பள்ளி முதல்வரிடம் அவன் சொல்ல அவள் கேட்டிருந்தாள். ரகு கொஞ்சம் அழகான பையன். இதனால் அவனை ஆண்கள் கூட குறுகுறுவென்று பார்ப்பார்கள். இவளுக்கும் அவனை அடிக்கடி பார்க்கும் ஆவல் இருப்பினும் ஒரு அச்சம் விளைந்து அந்த ஆவலை மட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்குள் வைக்கும். இப்போது தன் முதுகுப்புறமாக வந்து பக்கவாட்டில் நின்று தொண்டையை கனைத்த அவனை அவள் முழுவதுமாக ஏறிட்டு பார்த்து ஸ்தம்பித்து போனாள். அடி அம்மாடி, இவ்வளவு அழகா! ஒரு சினிமா நட்சத்திரம் மாதிரி மின்னிய அவனது முக அழகில் அவள் கண்கள் கூசித்தான் போயின. அவ்வளவு நெருக்கத்தில் அதற்கு முன்னால் அவள் அவனை பார்த்ததே இல்லை. எனவே ஒரு பதற்றமும் கிளர்ச்சியும் அவளுக்குள் தலை தூக்கின. உங்க அப்பா இறந்து விட்டாராமே, எத்தனை வயசு அவருக்கு என்று மெல்லிய குரலில் அவன் வினவியதும் அவள் மரியாதைக்காக எழுந்து நின்றாள். அப்போது அந்த பகுதியில் அவனையும் அவளையும் தவிர வேறு யாரும் இல்லை. புதிதாக வந்து சேர்ந்திருந்த ஒரு பெண்ணும் பையனும் தட்டெழுத்து பொறியின் பகுதிகளை பற்றி தங்களுக்குள் விவாதித்தபடி சற்று தொலைவில் நின்றிருந்தார்கள். எனவே கூச்சம் அகன்று அவள் அவனை நன்றாக கவனித்தாள். உட்காருங்க உட்காருங்க, எதுக்கு எழுந்திருக்கிறீங்க என்று அவன் பதறினான். அவள் உட்கார்ந்து மேலே பதில் சொன்னாள். அவள் பதில் சொன்ன தோரணையிலிருந்து அவளது தந்தையின் சாவு அவளை அவன் நினைத்திருந்த அளவுக்கு பாதிக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டது அவளுக்கே தெரிந்தது. அதை பற்றிய வெட்கம் அந்த கணத்தில் அவளிடம் ஒரு தலைகுனிவை விளைவித்தது. பாவம் உங்க அம்மா என்று அவன் தொடர்ந்ததும், எனக்கு அம்மா இல்லைங்க, 5-6 வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்க அப்பா 2வது கல்யாணம் செய்துக்கிட்டாரு. அந்த சித்தியும் அவங்களோட 2 பசங்களும் இருக்காங்க. எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு எல்லோரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்று அவள் புன்னகை செய்ததும் அவன் கண்கள் விரிந்து அதில் ஒரு அதிர்ச்சி தோன்றியது. ஓ ஐ சி. இந்த ஓ ஐ சி என்ற சொற்களும் அவற்றை அவன் உச்சரித்த தினுசும், ஓ அப்படியா சங்கதி, அதுதான் உங்க அப்பா மரணம் உன்னை ரொம்பவும் பாதிக்கல போல என்ற பொருளை உள்ளடக்கி இருந்ததாக அவளுக்கு தோன்ற அவள் தனக்குள் புன்னகை செய்து கொண்டாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரு, அவர் மூலமா உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அவரோட ஆபீஸ்ல எனக்கு வேலை போட்டு தர்றேன்னு இருக்காரு. அப்படியே உங்களுக்கும் எப்படியாவது ஒரு வேலையை அதே ஆபீஸ்ல போட்டு தர சொல்றேன். கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்று அவன் கூறியதும் திவ்யா ஒரு பலூன் மாதிரி விற்றென்று மிகுந்த உயரத்துக்கு போனாள்.
நன்றியும் அன்பும் ததும்பிய விழிகளால் அவனை ஏறிட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு. அப்படி ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நான் ஆயுசுக்கும் உங்களை மறக்க மாட்டேன் என்றாள். ரகு பெருங்குரலில் சிரித்தான். அவளுக்கு வெட்கமாக போயிற்று. நீங்க சம்மதிச்சா ஆயுசுக்கும் என் கூடவே இருந்துடலாம், யோசிச்சு சொல்லுங்க என்று மிகுந்த துணிச்சலுடன் அறிவித்துவிட்டு அவன் சட்டென்று நகர்ந்து போய்விட்டான். திவ்யாவுக்குள் எதுவோ மலர்ந்து மனம் பரப்பத் தொடங்கியது. அவளால் அதற்கு பிறகு தட்டழுத முடியவே இல்லை. தப்பு தப்பாய் தட்டெழுதினாள். முகம் ஒரு நிரந்தர செம்மையை பூண்டு விட்டது. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் என்ற பழைய சினிமா பாடலை ரகு மிக மெதுவாய் முணங்கியது அவளுக்கு கேட்டது. அவளுக்கு இறக்கைகள் முளைக்காத குறைதான். அவள் படித்த காதல் காவியத்து காதலர்களாக தன்னையும் ரகுவையும் கற்பனை கண்களால் அந்த கணத்திலிருந்தே அவள் காணத் தொடங்கிவிட்டாள். மொத்தத்தில் பயிற்சி பள்ளியை விட்டு வெளியே வரும் வரை அவளுக்கு எதுவுமே ஓடவில்லை. கண்ணை மூடி படுத்துக்கொண்டு தனிமையில் ரகு சொன்ன சொற்களை அசைவோட அவள் உள்ளம் பரபரத்தது. ரகு ஒரு பட்டதாரி என்பதையும், பட்டம் வாங்கியதற்கு பிறகு 4 ஆண்டுகள் வரை வேலை கிடைக்காமல் தட்டெழுத்து சுருக்கெழுத்து கற்றுக்கொள்ள முனைந்துள்ளான் என்பதையும் திவ்யா தற்செயலாக அறிந்திருந்தாள். அப்படியானால் அவனுக்கு தோராயமாக 24 வயதாவது இருக்கும் என்று அவள் மனம் கணக்கு போட்டது. கிளம்ப வேண்டிய நேரம் வந்ததும் அவள் தட்டெழுத்து பொறியிலிருந்து எழுந்து நின்று அவள் திரும்பிய கணத்தில் அவனும் தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று கொண்டிருந்தான். ஒரு வித்தியாசமான பார்வையை அவன் கண்கள் அவள் மீது பதித்திருந்தன. அந்த பார்வையின் கூர்மையை எதிர்கொள்ள மாட்டாமல் அவள் கண்கள் தாமாக தாழ்ந்து கொண்டன. தன் கணவன் இவன்தான் என்று அந்த கணத்தில் திவ்யா மிக தீர்மானமான முடிவுக்கு வந்தாள். அவனை மணந்து கொண்டு சித்தியுடனான நரகத்து வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்ற வெறி அவளுக்குள் உடனடியாக தலை தூக்கியது. காதல் என்ற போதை இயல்பான காரணங்களால் அவளிடம் ஏற்படாத போதிலும் சித்தியின் அன்பற்ற நடத்தையும் அவளிடம் தான் பட்டு கொண்டிருந்த துன்பங்களும் எப்படியாவது அந்த வாழ்க்கையிலிருந்து தப்பினால் போதும் என்ற எல்லைக்கு அவளை விரட்ட அவள் ரகுவை காதலிக்க தன்னையும் மீறி தயாரானாள். அவனுடைய தனது மன வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கமாக அமைய போகிறது என்ற எதிர்பார்ப்பில் அவள் உள்ளம் கல்குடித்த போதையில் மெய்மறக்கலாயிற்று. வீட்டுக்கு போனதும் சித்தி கொடுத்த காஃபியை பருகிவிட்டு வழக்கத்துக்கு மாறாக தலைவலி என்று கூறி கண்மூடி படுத்து விட்டாள். தலைவலியோ கால்வலியோ கண்முழிச்சு எழுந்ததும் நீதான் சமையல் செய்யணும் என்று அறிவித்துவிட்டு சித்தி வம்படிக்க எதிர்வீடு நோக்கி நடை போட்டாள். அன்று கண்மூடி படுத்து தூங்குவது போல் பாசாங்கு செய்த நேரத்தில் அவள் தன் வருங்காலம் பற்றிய கனவுகளில் என்னமாய் மூழ்கி போனாள். எங்கு திரும்பினாலும் அவன் தோற்றமே தெரிந்தது. அவனை நோக்கி காதல் சொட்டும் பார்வையை வீசியவாறு இருந்தாள். தான் பார்த்திருந்த சினிமாக்களின் அத்தனை இருகுரலிசை பாடல்களையும் அவள் கற்பனையில் அவனோடு பாடி தீர்த்தாளே. இப்போது நினைத்து பார்த்தபோது தான் எவ்வளவு பெரிய அசடா என்ற வியப்பும் வேதனையும் அவளுக்குள் மண்டி அவளை அவஸ்தைப்படுத்தின. தொடை நடுங்கி அப்பாவுக்கும் கொடுமைக்கார சித்திக்கும் இடையே சிக்கி அன்பு என்பதையே அறியாது வளர்ந்து விட்டிருந்த திவ்யா சிறுக சிறுக ரகு விரித்த வலையை பாசவலை என்று மயங்கி அதில் வசமாய் சிக்கி கொண்டாள். யோசிச்சு சொல்லுங்க என்று எடுத்த எடுப்பில் ஏதோ அவளுக்காக காலமெல்லாம் காத்திருக்க போகிறவர்கள் போல் கூறி செல்லும் இந்த ஆண் பிள்ளைகள் ஒரு நாள் கூட பொறுமை காட்ட முடியாமல் காதலியின் பதிலுக்காக மறுநாளே வந்து நிற்பார்கள் என்பதை அறிந்திராத அனுபவ குறையுடன் திவ்யா மறுநாள் பயிற்சி பள்ளிக்கு போனபோது ரகு அவளை அதன் வாயிலிலேயே எதிர்கொண்டான். கண்களால் அவளை விழுங்கி யோசிச்சீங்களா என்று காதருகே முனகினான். அவனது கரகரப்பான குரல் அவளை எங்கோ எடுத்து சென்றது. அவள் தலையை குனிந்து கொண்டு சின்னதாய் சிரித்த சிரிப்பில் அவளது எதிரொலியை தெரிந்து கொண்டு விட்ட அவன் தன் பற்கள் தெரிய சிரித்தான். காஃபி குடிக்க அவளை உடனே ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். எதிரெதிராய் உட்கார்ந்து தற்செயலாக நேர்ந்தது போல் அடிக்கடி அவள் கையில் இடித்தான். அது அவளுக்கு புரிந்த போதிலும் அவள் அவனை மன்னித்தாள். அந்த தொடுகைகள் அவன் தன் மீது கொண்டிருக்கும் அன்பின் அடையாளங்கள் என்று நினைத்தாள். அன்பு என்பதையே அறியாது வளர்ந்து விட்ட நிலை
அவளுக்குள்ளும் ஒரு தகிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களின் ஹோட்டல் சந்திப்புகள் தொடர்ந்தன. நிறையவே பேசினார்கள். பயிற்சி பள்ளி மாணவர்கள் இருவரையும் பற்றிய கிசுகிசுக்களில் ஈடுபட அவர்களின் வெளிப்பாடான நடத்தை காரணமாயிற்று. அப்படி ஒரு நாள் ஹோட்டலில் சிற்றுண்டி அருந்தி கொண்டிருந்த போதுதான் பக்கத்து வீட்டு யாமினி அவர்களை பார்த்து விட்டாள். மறுநாள் தனியாக திவ்யாவை சந்தித்து, அவ யாரடி திவ்யா, பார்த்தா அவ்வளவு நல்லவனா தெரியல, ஏமாந்து போயிராதே, விவரம் தெரிஞ்ச பொண்ணு நீ, இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் என்று பாடம் படித்த போது அவளுக்கு என்னமாய்த்தான் கோபம் பொத்து கொண்டு புறப்பட்டது. யாமினி அவளுக்கு உயிர் தோழியாக இராவிட்டாலும் ஒரு நல்ல தோழியாகவே இருந்து வந்தாள். அவளுக்கு திருமணமாக இன்னும் 1 மாதமே இருந்தது. அந்த திமிரில்தான் அவள் தனக்கு உபதேசிப்பதாய் திவ்யாவுக்கு பட்டது. அவள் அந்த புத்திமதியை சட்டை செய்யவில்லை. இதற்கிடையே ஒரு தனியார் கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைத்தது. அவளுக்கு கிடைத்த மறுமாதமே அவன் சொல்லிக் கொண்டிருந்த அலுவலகத்தில் அவனுக்கு எழுத்தர் வேலை கிடைத்தது. அவள் அலுவலகமும் அவனுடையதும் பக்கத்து தெருக்களில் இருந்தது. இருவருக்கும் மிகவும் வசதியாய் போயிற்று. இருவரின் சந்திப்புகளும் அடிக்கடி நிகழ்ந்தன. அவனது விருப்பம் போல் ஒரு நாள் அவள் விடுப்பு எடுத்துக்கொண்டாள். அவனும் எடுத்துக்கொள்ள இருவரும் மகாபலிபுரத்துக்கு போனார்கள். ஒரு விடுதியில் தங்கினார்கள். அவன் மீது கொண்ட நம்பிக்கையில் அப்போதுதான் அவனுக்கு தன்னை ஈந்தாள். அதற்கு மறுநாள் யாமினியின் திருமணம் நடந்தது. யாமினி திவ்யாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். தனது முகவரியை கொடுத்து முடியும் போது கடிதம் எழுத சொன்னாள். அந்த பையனுடன் திருமணம் நிச்சயமானவுடன் 1 வாரம் முன்னதாய் தனக்கு தகவல் தர சொன்னாள். எவ்வளவுதான் நம்பிக்கைக்கு உரியவரானாலும் ஆணிடம் பெண் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி சென்றாள். தப்பு செய்திருந்த நிலையில் திவ்யாவுக்கு சிலீர் என்று முதுகுத்தண்டு குளிர்ந்து விரைத்தது. அதற்கு பிறகு 1 வாரம் போல் அவர்களின் சந்திப்பு தொடர்ந்தது. பின்னர் ரகு அவளை தேடிக்கொண்டு வருவதை நிறுத்தினான். அவளே அவனை தேடிக்கொண்டு அவனது அலுவலகம் சென்றபோது ஒரு செய்தி இடியாய் அவள் உச்சந்தலையில் இறங்கியது. ரகு வேலையை விட்டுவிட்டு கேரளாவுக்கு போய்விட்டானாம். திவ்யாவுக்கு கண்கள் இருண்டு மயக்கமே வரும் போலாயிற்று. சமாளித்து கொண்டு எப்படி திரும்பினாள் என்பது இன்றளவும் அவளை வியக்க வைக்கிற விஷயம். அவளால் நம்பவே முடியவில்லை. வயிற்றில் அவன் விதைத்த மகனோ மகளோ வளரத் தொடங்கிவிட்டது நிச்சயப்பட்டு போவதில் அவளது பிரச்சனையின் கவனம் அசுரத்தனமாக அவளை அழுத்தத் தொடங்கியது. குழந்தையை அழித்து தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளுவது பற்றி அவளால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. 2 மாதம் கழித்து தன் கணவனுடன் பக்கத்து வீட்டு யாமினி நோய்வாய்ப்பட்டிருந்த தன் தாயை பார்த்துவிட்டு போக வந்தபோது நடந்ததை அவளிடம் கூறி அழுது திவ்யா வயிற்றில் வளரும் குழந்தையை அழிக்க தனக்கு விருப்பமில்லை என்பதை தெரிவித்து அவளால் தனக்கு உதவ முடியுமா என்று வாய்விட்டே கேட்டுவிட்டாள். தன் கணவனுடன் கலந்து ஆலோசித்த யாமினி சித்திக்கு தெரியாமல் தங்களுடன் புறப்பட்டு வந்துவிடுமாறும் சென்னையில் அவள் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தனக்கு மாமனார் மாமியார் போன்ற உறவினர்கள் உடன் இல்லாததால் அவளை தங்களுடன் வைத்து பராமரிப்பது கடினமில்லை என்றும் அவளிடம் கூறி தேற்றினாள். தன் கணவர் முற்போக்கு நிறைந்த எண்ணங்கள் கொண்டவர் என்றும் ஒரு சகோதரன் மாதிரி அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் என்றும் யாமினி கூறியதும் அவர்களது அன்பை தாங்க முடியாது போய் திவ்யா யாமினியின் தோளில் முகம் பதித்து அழுதாள். இருவரும் சென்னைக்கு புறப்பட்ட போது தன்னுடைய நகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பெட்டியில் திணித்த துணிகளுடன் திவ்யா தானும் ரகசியமாக பயணமானாள். குழந்தை பிறந்தான். அதற்கு 6 மாதம் ஆனபோது யாமினியின் கணவன் ரவிச்சந்திரனின் முயற்சியால் திவ்யாவுக்கு ஒரு கம்பெனியில் தட்டெழுதும் வேலை கிடைத்தது. பெரிய கம்பெனி ஆதலால் நல்ல சம்பளம் கிடைத்தது. அதற்கு பிறகு அவள் ஒரு தனி வீட்டில் வசிக்கலானாள். பக்கத்து தெருவில் யாமினியும் அவள் கணவனும் வசித்தார்கள். அடிக்கடி சந்தித்தார்கள். ரவிச்சந்திரன் ஒரு மூத்த சகோதரனை விட சிறந்தவனாக நடந்து கொண்டான். அவளை கைவிட்டு சென்ற ரகுவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவது குறித்து அவன் பேச்செடுத்த போதெல்லாம் திவ்யா அவன் தானாகவே தன் வாழ்க்கையில் இனி குறுக்கிட்டாலும் அவனோடு வாழ தான் தயாராய் இல்லை என்று திட்டவட்டமாய் கூறி வந்தாள். அவனை நினைத்த போதெல்லாம் தன் மனம் வெறுப்பு என்ற ஒரே ஒரு உணர்ச்சிக்குத்தான் ஆளாவதாகவும் அவன் முகத்தில் விழிக்கவும் தான் விரும்பவில்லை என்றும் கூறிவிட்டாள். குழந்தை வைசாலிக்கு 3 வயது ஆகிறது. பக்கத்து வீட்டு பெண் வைசாலியை கொண்டு வந்து விட்டுவிட்டு போனாள்.
இரவு படுத்த பிறகும் திவ்யாவின் சிந்தனை நிற்கவில்லை. ரகுவால் தனக்கு ஏதேனும் தொல்லைகள் நேருமோ என்று அவள் அஞ்சினாள். மறுநாள் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும் வழியில் குழந்தையை காப்பகத்திலிருந்து வழக்கம் போல் வைசாலியை எடுத்துக்கொண்டு நேராக யாமினியின் வீட்டுக்கு போய் புதியதாய் முளைத்திருக்கும் பிரச்சனையை பற்றி பேசி ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்த பிறகு உறங்க முயன்றாள். காலையில் படுக்கை விட்டு எழுந்ததும் முந்தைய நாளின் எண்ணங்கள் தான் தொடர்ந்தன. தன்னை சந்தித்து விட்ட ரகு எப்படியும் தான் வசிக்கும் வீட்டை கண்டுபிடித்து விடுவான் என்று அவள் அஞ்சினாள். ஒருவேளை ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கவும் கூடும் என்ற எண்ணமும் வந்தது. இதுவரையில் இல்லாவிடிலும் இனி எப்படியும் முயன்று கண்டுபிடித்து விடுவான் என்பதில் அவளுக்கு ஐயமே இல்லை. அவள் மனம் கனத்து வலித்தது. மாலையில் அவள் காப்பகத்துக்கு முதலில் சென்றபோது வைசாலி சோர்ந்து காணப்பட்டாள். உடம்பு லேசாய் சுட்டது. எனவே அவளை நேராக வீட்டுக்கு முதலில் அழைத்து வருவது என்றும் அதற்கு பிறகு காய்ச்சலுக்கென்று இருக்கும் மாத்திரையை கொடுத்த பிறகு டாக்டரிடம் அழைத்து செல்வது என்றும் முடிவு செய்தாள். காலையிலும் பிற்பகலிலும் சரியாக சாப்பிடாததால் பசி அவள் வயிற்றை அழைத்து கொண்டிருந்தது. எனவே வீட்டுக்கு போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்ட பிறகு டாக்டரிடம் போக அவள் எண்ணியதும் அதற்கு ஒரு காரணமாகும். குழந்தையை படுக்கையில் படுக்க வைத்து உடம்பை தொட்டு பார்த்தாள். சூடு தணிந்திருந்தது. இருப்பினும் டாக்டர் வழக்கமாய் கொடுக்கும் மாத்திரை ஒன்றை அதற்கு கொடுத்த பிறகு காஃபி கலக்க அடுக்கலைக்கு போனாள். காஃபியை குடித்துவிட்டு அவள் முன்னறைக்கு வந்தபோது ரகு ஒரு நாற்காலியில் சட்டமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவள் பார்வை அகன்றது. நெஞ்சு இடித்து கொண்டது. வாசற்கதவை சாத்தி தாழ்பால் போட மறந்து விட்டதை நொந்து கொண்டு, எதுக்கு வந்தீங்க, போயிடுங்க என்று துணிச்சலை வரவழைத்து கொண்டு கூறினாள். அவன் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து சிரித்தான். எங்க வீட்டுக்காரர் வர நேரம், போயிடுங்க என்று கத்தினாள். ஏன், அவரை நான் பார்க்க கூடாதா? பார்த்து நம்ம பழைய உறவை பத்தி பேசக்கூடாதா என்று கேட்டுவிட்டு அவன் இழித்தான். அதை பத்தின பயம் எனக்கு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் செய்துட்டு இருக்கேன். அவர் ஒரு ஜென்டில்மேன், உங்களை மாதிரி இல்ல. இவர்களின் உரையாடல் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றதையோ அதிலிருந்து யாமினியும் ரவிச்சந்திரனும் இறங்கியதையோ திவ்யா மனதில் வாங்கி கொள்ள தவறினாள். அவன் மட்டும் கவனித்தான். யாமினியை பார்க்க தவறியவன் எப்படியும் ஸ்கூட்டரில் வந்தது அவன் கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்தான். அட்டகாசமான குரலில் பேசினான். மரியாதையா இடத்தை காலி பண்ணுங்க. என் வீட்டுக்காரருக்கு கோபம் வந்தா தலைகால் தெரியாது. யாருக்கிட்ட அளக்குற? அந்த ஆளுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிடுமோன்னு நீ பயந்துல சாகுற? நான் ஒன்றும் அடைய இல்லை. சரி போகட்டும், ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதை பத்தி இப்ப என்ன? இப்பவும் கூட ஒன்றும் மோசம் போயிடல. அப்பப்ப நான் வந்து பகல் நேரத்துல உன்னை சந்திக்கிறேன். என்னன்னைக்கு நான் வரதா பிளான் பண்றேனோ அதுக்கு முதல் நாள் உனக்கு தகவல் சொல்லிவிடுவேன். நீ அன்னைக்கு அரை நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் தங்கணும். கதவு படாரென்று தள்ளப்பட அப்போதுதான் திவ்யா தலை திருப்பி யாமினியையும் ரவிச்சந்திரனையும் கவனித்தாள். ரவிச்சந்திரன் சட்டென்று பாய்ந்து ரகுவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். என்னடா பொறுக்கி, திவ்யா எல்லாத்தையும் சொல்லி இருக்காடா. உன்ன மாதிரி ஆளு இல்ல அவ. இனி இந்த பக்கம் தலை காட்டுன முதுகு தோல் உறிஞ்சிடும். இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட என்னால் முடியும். ஒளிஞ்சு போ என்றபடி முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். ரகு எழுந்தான், நடந்தான். அவனது முதுகுப்புறத்திலும் ரவிச்சந்திரன் ஒரு உதை கொடுத்தான். கதவின் மீது விழுந்து ரகு எழுந்து எதுவுமே சொல்லாது வெளியேறினான். அவன் மறைந்த பிறகு திவ்யா அழத் தொடங்கினாள். என்னோட கூட பிறக்காத சகோதரன் நீங்க, இந்த அல்ப நாய்க்காக இப்படி ஒரு உறவை உங்க மேல சுமத்திக்கிட்டீங்களே. யாமினி அவள் தோளை தொட்டு, போடி பைத்தியம், அதுல என்னடி வந்தது? சுண்ணாம்புன்னு சொன்னாலே வாய் வெந்துடுமா என்ன? இப்ப கூட என்ன, நான் தான் திவ்யாவுடைய புருஷன்னா எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு? இல்லையே, அப்படி அவன் நினைக்கும்படியா நடந்துகிட்டாரு, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பெருசா அழுதுகிட்டு? உங்க கொந்தளிப்புல நாங்க வந்ததை நீங்க கவனிக்கல. எங்க வீட்டுக்காரர் வார நேரம்னு நீங்க சொன்னது எங்க காதுல விழுந்துச்சு. அதான் அப்படியே அந்த ஆளு நினைக்கிற விதத்துல பேசினேன். அதுக்காக என்னைய மன்னிச்சிருங்க என்று ரவிச்சந்திரன் தொடர்ந்த போது திவ்யா உண்மையான ஆண்மை நிறைந்த அந்த ஆண்மகனை நன்றியும் பாசமும் கண்களில் கண்ணீராய் பழிச்சிட பார்த்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.